இல்லாத பற்களை கட்டுறதுக்கு 3 வழிமுறைகள் இருக்குங்க. அதுல எந்த வழிமுறை சிறந்தது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல் சிகிச்சை முறை கழட்டி மாற்றும் பல்செட் முறை. இந்த சிகிச்சை முறையில தினமும் நீங்க உங்க பல்செட்டை கழட்டி மாற்ற மாதிரி இருக்கும். இரவு தூங்கும் போது உங்க பல்செட்டை கழட்டி தனியா வைக்கிற மாதிரி இருக்கும். நாளடைவுல இந்த பல்செட் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் மக்கள் இப்ப இந்த சிகிச்சையை விரும்புறது கிடையாதுங்க. இரண்டாவது பிக்சட் பிரிட்ஜ் சிகிச்சை. இந்த பிக்சட் பிரிட்ஜ் சிகிச்சையில எந்த பற்கள் இல்லையோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பற்களை கரைச்சு சப்போர்ட் எடுத்து பிக்சடா பற்கள் கொடுப்பாங்க. நாளடைவுல அந்த சப்போர்ட் எடுத்த பற்கள் பலவீனமாயி அந்த பற்களும் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவது இம்ப்ளான்ட் சிகிச்சை முறை. இந்த 3 சிகிச்சை முறையில எந்த முறை சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இம்ப்ளான்ட் சிகிச்சை முறை தாங்க. இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சையில எந்த இடத்துல பற்கள் இல்லையோ அங்க இம்ப்ளான்ட் பொருத்தி அதுக்கு மேல பிக்சடா பற்கள் பொருத்திடுவாங்க. இந்த சிகிச்சையில உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இயற்கை பற்களை கரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்க பற்களை ஒவ்வொரு முறையும் நீங்க கழட்டி மாட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்லாத பற்களை நீங்க கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இம்ப்ளான்ட் முறையே பாதுகாப்பான முறையா இருக்கும்.